வணக்கம்பா. அடுத்த வீடியோ என்ன இருக்க போகுதுன்னா, நாங்கள் கிளம்பி வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே உடைய நைட் வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வாய் தான், நான் உங்கள் சூர்யா. நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ முடிக்கும்போது சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்து நாங்கள் மூணாரில் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் சாப்பிட்ட அந்த ஹோட்டல் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஹோட்டலோட பேர் நான் கரெக்டாக சொன்னோன்னு எனக்கு தெரியல. அந்த கடையை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பாக வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவில். இப்போ கூட நான் ஆட் பண்ணுறேன். உண்மையாகவே நாங்கள் சாப்பிட்ட இடத்துல வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. என் கூட யாரெல்லாம் வந்து சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அது எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய வியூஸை. இப்போது நாங்கள் தங்குறதுக்காக என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் வந்து ஆடாக பார்த்துருந்தோம். நாங்கள் சர்ச் பண்ணப்போ வட்டவடா அப்படிங்கிறது வந்து மூணார்லேருந்து இன்னொரு ஹில்லி ஏரியா அரௌண்டு. நாங்கள் வந்து மூணார்லேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி தான் இந்த வட்டவடாக்கு வந்திருந்தோம். வட்டவடாவில் வந்து நிறைய கேம்பிங் சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து லாஃப்டி ட்ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பர் ஹெட் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இமேஜில் வரும். அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரிப்புன்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நேராக ஒரு மெயின் ஏரியாவில் போய்ட்டு ரூம் புக் போவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் சுற்றி பார்ப்போம், மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் திருப்பி சுற்றி பார்க்கணுன்றதை சுற்றி பார்ப்போம், இல்லை பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுவோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி நான் வந்து டென்ட்டில் தான் இருக்கேன். நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன டைம் அப்படின்னா 9 மணி கரெக்டாக. சுத்தமாக இருட்டிருச்சு. அந்த இருட்டில் தான் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். டென்ட் ஹவுஸ் தான் நாங்கள் எடுத்துருந்தோம். அந்த டென்ட் ஹவுஸ் கேம்பிங் மாதிரி. அந்த வட்டவடாவில் கோவிலூர்னு ஒரு ஏரியா. அங்கேருந்து அரௌண்ட் ஒரு 3/4 மணி நேரம் வந்து ட்ரெக் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து சதுரகிரி மாதிரியான கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்ன ட்ரெக்கிங் தானே, அந்த மைண்ட் செட்டில் தான் நான் கிளம்புனேன். பட் ஆரம்பித்த அடுத்த ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு புரிஞ்சு போச்சு, இது நான் நினச்ச மாதிரியான ட்ரெக்கிங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. 3/4 மணி நேரமும் ட்ரெக்கிங் மட்டும்தான். நீங்கள் சும்மா நடக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ட்ரெக்கிங் மட்டும்தான். அந்த மாதிரி இருந்தது. அங்கே கீழே ஏறும்போதே வந்து எங்களை அந்த ட்ரெக்கிங்க்கு கைடு பண்ணியிருப்பார்ல, அவர் ஏறும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஜீப் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கன்றதை பார்த்துட்டு 1000 rupees வரும். ஓவராலாக வந்து 1000 rupees வரும். நீங்கள் அந்த 1000 rupees வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க, ஜீப்பில் போயிடலாம், 10-20 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னாரு. என் கூட இருந்த சகாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ எதுக்கு 1000 rupees வேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம போகிறது பட்ஜெட் ட்ரிப்பு, 1000 rupeesலாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ட்ரெக் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். இப்போது அதான் டெமோக்ரஸி வின்ஸில் யார் மெஜாரிட்டியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலான் போது 3-4 பேர் அதை சொன்ன உடனே எனக்கு அந்த ஜீப்ன்ற மைண்ட் செட் போயாச்சு. ஓகே, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்த உடனே நான் அவுட்டு. அடுத்து இன்னொரு பீஸ் ஒன்று இருந்தது, அதுவும் அவுட்டு. அந்த கஷ்டத்தில் தான் ஏறி வந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த 3/4 மணி நேரம் முடிக்கிறதுக்குள்ளே உண்மையாகவே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்டா நம்ம ட்ரெக் பண்ணி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், நாங்கள் வரும்போதே நைட் ஆகிப்போச்சு. ஸோ லைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்தோம். நான் வர வழியே ஆக்சுவலி வீடியோ எடுத்து அந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், இது இந்த மாதிரி இருந்ததுன்னு காட்டணுன்றது தான் என்னோடய பிளான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ரெடி நானே நூடுல்ஸாக வந்ததுனால உங்களுக்கு அதை என்னால் ஷோகேஸ் பண்ண முடியல. என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், சிரிச்சுட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இருக்கும். அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருந்தோம். வெளியே நாங்கள் வந்தது டிசம்பர் டைம் இல்லையா, டிசம்பர் எண்டு, செம்மையாக குளிர் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இந்த லாஃப்டி ட்ரெயில்ஸ் ஆக்சுவலி பகலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோவை நான் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லாஃப்டி ட்ரெயில்ஸில் வந்து அவங்க கேம்பிங் அண்ட் ஒரு ஹட் ஹவுஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பேக்கேஜஸில் வந்து டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஐ மீன் அதுக்கும் சேர்த்து தான் பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஃபார் சன்ரைஸ் அண்ட் தேர் இஸ் ட்ரெக்கிங் ஃபார் ஒரு வாட்டர் ஃபால், ப்ரைவேட் வாட்டர் ஃபால்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கும்.
இது எல்லாத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டே வந்து கெட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். நான் ஏறி வந்து அந்த ட்ரெக்கிங். ஓகே, இப்போது வந்து இருட்டு, இப்போ ஆக்சுவலி நைட் இல்லையா, அந்த 9 மணின்னு சொன்னேன்ல. இப்போது இந்த வட்டவடாவில் இந்த லாஃப்டி ட்ரெயில்ஸ் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ உங்கள் வீடியோவில் காட்டுறேன் நான் என்னென்னு சொல்லிட்டு. பகலில் வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு கேம்ப் ஃபயர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அநேகமாக கட் பண்ணிவிட்டு இங்கே வெளியே காமிச்சிடுவேன். அடுத்து நான் வந்து கேம்ப் ஃபயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். கேம்ப் ஃபயர் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் கேம்ப் ஃபயர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஊரில் குப்பை கொளுத்துவாங்க, போகியில் கூட நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. இங்கே அந்த கேம்ப் ஃபயரை வந்து நான் செலிப்ரேட் பண்ண போனேன். ரொம்ப பனியாக இருக்குங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசு. உங்களுக்கும் ஒரு வேளை இது புதுசாக இருக்கும், இது இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஃப்டி ட்ரெயில்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் இங்கே வந்ததுனால ஐ கேன் சஜஸ்ட். இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஃப்டி ட்ரைல்ஸு. நான் இப்போ ஆக்சுவலி டென்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போது கேம்ப் ஃபயருக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் மணி 9:30 ஆயிடுச்சு. ஓகே, கீழே போவோம். ஆக்சுவலி நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து இந்த 2 டென்ட்டு தான். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே உட்காந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 2 கேம்பிங் வந்து ஆக்சுவலி நாங்கள் ரெண்ட் பண்ணியிருக்கோம், ஹையர் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ கேம்ப் ஃபயர் வர சொல்லியிருக்காங்க, அங்கே போகலாம். ஓகே, மேலே நான் காமிச்ச அந்த டென்ட்டு பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த போர்டு இருந்தது, அது முடிஞ்ச வரைக்கும் லைட் போட்டு காமிச்சிருந்தேன். அண்ட் திஸ் இஸ் த கேம்ப் ஃபயர். இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம குழு வந்து எல்லாம் காத்துட்ருக்காங்க. அந்துரு இங்கே தான் இருக்காங்க. ஜஸ்ட் அ மினிட். எஸ், ஸோ கிஷோர், யூனஸ், அஃப்ரிதி, ராகுல் இன்னும் வரல. ராகுல் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கான். கேம்ப் ஃபயர் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே நடந்த ஒரு கூத்தை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்ததுன்றதுனால அதை என்னால் வீடியோ கிராஃப் பண்ண முடியல. சும்மா சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதை வேணால் காட்டுறேன். இங்கே எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா, புகை தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அளவுக்கு சில்னஸ் வந்து இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோ இதோட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாஃப்டி ட்ரெயில்ஸில் என்னென்ன இருக்குது இங்கே அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் பகலில் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அண்ட் மோரலஸ் முடிஞ்சால் என்னால் சன்ரைஸை கேப்சர் பண்ண முடிஞ்சாலும் அந்த வீடியோவில் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.